ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர் இன் எவரி விண்டோ அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோவில் ஃபிக்ஸட் பேட்டர்னுங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமும் வருது. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த நல்ல ப்ராப்ளம் ஃபிக்ஸட் விண்டோ பேட்டர்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். இப்போதைக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கே சைஸில் ஒரு சப்பரே நம்ம ஒரு விண்டோவை நீங்கள் எடுக்கணும். இப்போ 12 -1 -7 அப்படிங்கிற நீங்கள் விண்டோ எடுத்தீங்க அப்படின்னா, இதில் எந்த எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வருது? -1. ஸோ அப்போ நம்ம ஒரு ஆன்சருக்கு ஒரு அரேக்குள்ளார -1 புஷ் பண்ணிக்கணும். அடுத்த விண்டோ 3 சைஸில் ஒரு விண்டோ எடுங்க. -1 -7 அப்புறம் 8. இதோட அவுட்புட் எது ஃபஸ்ட்டு -1 வருது? -1 தானே. அடுத்த விண்டோ எடுத்தீங்கன்னா -7 8 -15. இதில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா -7 ஃபஸ்ட்டு வருதா? அதே மாதிரி 8 15 -15 30. இதில் எது ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா -15. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான 3 சைஸ்டு சபரே எடுத்துகிட்டு அதில் எது ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து நெகட்டிவ் எலமெண்ட் வருதோ அது நமக்கு ஆன்சர். ஸோ தான் கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து 3 அப்ரோச் மூலியமாக சால்வ் பண்ணலாம். ப்ரூட், பெட்டர் அண்ட் ஆப்டிமல் வழியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ரூட் அப்ரோச் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரூட் அப்ரோச் என்ன கான்செப்ட் அப்படின்னா, எல்லா விதமான அரேவும் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணணும். 3 சைஸ் ரெக்வஸ்ட் எல்லா அரேவும் நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமிங் வழியாக. நான் இந்த அரேவை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் எல்லா விதமான அரேவும் நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் -k வரையும் போடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து இது வரையும் இன்ட்ரெஸ்ட் வச்சுங்க. ஐ பாயிண்ட் வந்து இப்போ 30 பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இதுலேருந்து எனக்கு +2 இண்டெக்ஸ் போனால் போதும். அது I+k வரையும் போனால் போதும். ஏன்னா 3 இண்டெக்ஸ் 3 சபர் எது 3 எலமெண்ட் கண்டெய்னர் இருக்கக்கூடிய சபர் எது எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ 30ல் ஐ நின்றுச்சு அப்படின்னா 13 16 28 ஒரு சபரே ஃபார்ம் ஆகணும். ஓகே, கரெக்ட். அதே ஐ பாயிண்ட் 16க்கு வந்துச்சுன்னா 16 28 அப்புறம் இன்னொன்று பேன் உள்ள இன்னொன்று இல்லை அரே அவுட் ஆஃப் ஒன் போயிடும். ஸோ அதனால நம்ம ஐ பாயிண்ட்டை வந்து இதில் இந்த வரையை மட்டும் ட்ரான்ஸ் பண்ணால் போதுங்கிறதுக்கோசரம் அந்த கண்டிஷன். ஓகே, இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம இன்னொரு லூப் போட்டுட்டு அந்த லூப் ஐலேருந்து ஆரம்பித்து I+k வரையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷன் எதுக்கோசம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஐ வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. k வந்து 3 -1 2 0 + 2 2. இப்போ 0 1 2 எனக்கு இப்படி ஒரு லூப் நமக்கு கிடைக்கணும். அப்போ இங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்படி ஒரு சபரை நம்ம உருவாக்கணும். ஸோ அதுக்கோசரம் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா விதமான சபரையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதில் எது நமக்கு ஃபஸ்ட்டாக நெகட்டிவ் எலமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ அது சிம்பிள். நான் அப்படியே ஒரு எலமெண்ட் வச்சுக்கிறேன். சப்போஸ் இங்கெல்லாம் பாருங்களேன், இதில் வந்து இது வந்திருக்கக்கூடிய சபரையில் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால 0 கொடுக்கணும். ஸோ அதனால நான் ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து இங்கே 0 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் நெகட்டிவாக நம்ம ட்ரான்ஸ் பண்ணுவோம். அரே ஆஃப் ஜே வந்து <0 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் நெகட்டிவில் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நெகட்டிவில் அரே ஆஃப் ஜேன்னு சொல்லி வச்சுட்டு நம்ம உடனே பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இப்படி ஒரு லூப் நான் இப்படி ஒரு சபரை நான் ட்ரான்ஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு எடுத்தோடனே -1 கிடச்சிருச்சு அப்படின்னா நான் ஏன் அடுத்து -7க்கே போகணும்? நமக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எலமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நமக்கு ஃபஸ்ட் நெகட்டிவ் கிடச்சோடனே நம்ம இன்னர் சபரைவை நம்ம பிரேக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். அப்போ இன்னர் லூப் ஒரு சப்ளை ஸ்டாப் ஆகிடும். இதை நீங்கள் வெளியில் ஆன்சருங்கிற அரேக்கு புஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு இதுதான் ஆன்சர். இதுதான் ப்ரூட் அப்ரோச். -1 -1 -7 -15 அதுக்கப்புறம் போனீங்கன்னா -15 0 தான் வரும். 0 ஏன் வருதுன்னா இப்போ 0 30 16 28 இந்த சபரைக்கு எனக்கு எந்த விதமான நெகட்டிவ் மட்டும் கிடையாது. ஸோ அதனால் 0 வந்துருக்கும். ஸோ இது வந்து ப்ரூட் அப்ரோச். இது ரொம்ப இந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நெஸ்டட் லூப்ஸ் போகுது இல்லையா? ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு பெட்டர் அப்ரோச் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மள ஒரு அரேலேருந்து நமக்கு கவுண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இல்லை சம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இல்லை ஆவரேஜ், இல்லை ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி விஷயங்களுக்கோசரம் மட்டும் தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரேலாம் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நமக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த ஆர்டர் மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12 -1 -1 இந்த சபரேவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் எது நான் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வருது, எது நெகட்டிவ் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வருதுன்னு கேட்குறாங்க. இதில் நான் ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிச்சி இதில் என்ன நான் யூஸ் பண்ண போகிறேன். இதனால் எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் வந்து பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருந்தால் நான் 0ன்னு வச்சுக்கிறேன், அதே நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருந்தால் 1ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். அப்போ இதையும் ப்ளஸ் பண்ணி நான் இங்கே அப்டேட் பண்ணணும். பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்குது, பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருந்தால் 0 + 0 0, நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருந்தால் 1, 0 + 1 1. அப்போ எனக்கு இங்கே 1, இது இங்கேயும் நெகட்டிவ் எலமெண்ட்டாக தான் நான் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 1 + 1 2. ஸோ இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 2 தான் வரும். ஏன்னா பாசிட்டிவ் எலமெண்ட் வந்து நான் 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ -15 வந்து நீங்கள் +1 கன்சிடர் பண்ணிங்கன்னா 3. அப்போ இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா 3, இதையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா 3. ஸோ இப்படி ஒரு சப்பரை நமக்கு இப்படி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரீக்வன்சி அரே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 2 அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற கணக்கு தான் நமக்கு இங்கே 2ங்கிறது இது மாதிரி 2 நெகட்டிவ் எலமெண்ட் வந்திருக்குங்கிற கணக்கு. நம்ம அதை நம்ம கண்டுபிடிச்சி என்ன யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே வந்து இந்த இதில் எது ஃபஸ்ட்டு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால் இங்கே வந்து ப்ரிஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால அடுத்த அப்ரோச்சை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோ தான் போயிடும். ஏன்னா இங்கே பாருங்கள் எவரி விண்டோங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம அந்த விண்டோவுக்கு கே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் தான். அதுவும் எவரி விண்டோனால நம்ம ஸ்லைடிங் விண்டோக்கு போயிடணும். ஓகே. ஸோ இப்போ ஸ்லைடிங் விண்டோவில் நிறையா விதமான அப்ரோச் இருக்குது. அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்டரை வச்சு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணலாம், இல்லை ஐஜேன்னு சொல்லிட்டு 2 பாயிண்டர் வச்சு நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சஸ் இருக்குது. நான் இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டரை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐங்கிற ஒரு பாயிண்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஐங்கிற பாயிண்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்டர் இங்கே இருக்கும் போதே எனக்கு இந்த பாயிண்டர் வந்து இதுலேருந்து இது வரையும் தான் ட்ராவல்ஸ் ஆகும். இதுக்கு மேலே அங்கே போகாது. ஓகே. அது ஒரு எஜ் கேஸ். அடுத்து வந்துட்டு இப்போ இங்கே ஐ பாயிண்டர் இங்கே இருக்குது அப்படின்னா இதிலேருந்து இது வரை இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு ஒரு சப்பரே உருவாக்கும். ஓகே. ஒரு எவரி விண்டோவில் ஒரு விண்டோ உருவாக்கும். ஏன்னா 3 சைஸ்னால இதுலேருந்து இது வரையும் ஒரு விண்டோ உருவாக்கும். ஓகே. இப்போ இந்த விண்டோவை நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி கேட்குறேன். ஓகே. இப்போ இது வரை ஒரு விண்டோ உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த விண்டோவில் எது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா -1 சொல்லிடுவோம். அதே வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலி எப்படி பார்க்குது அப்படின்னா நான் வந்து அதுக்கு இன்னொரு பாயிண்டரும் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னொரு பாயிண்டர் நான் உருவாக்கிக்கிறேன். இந்த பாயிண்டர் வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ்ங்கிற மாதிரி நான் கணக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டரும் இப்போ இந்த விண்டோ இருக்குது அப்படின்னா இந்த விண்டோவில் எப்பயுமே இந்த நான் எடுத்திருக்க 3வது பாயிண்டர் வந்து அதாவது இந்த ஏரோ மார்க் வந்து ஐ பாயிண்டரு. இந்த இதுலேருந்து இது வரையும் தான் எனக்கு ட்ராவல்ஸ் ஆகும். அதனால் இந்த பாயிண்டர் வச்சுருக்கேன். இது பாயிண்டர் கிடையாது, ஒரு கண்டிஷன் மாதிரி. இப்போ எங்கள் விண்டோலேருந்து இது வரையும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு. இப்போ அடுத்து நான் வந்து இன்னொரு பாயிண்டர் ஃபஸ்ட் நெகட்டிவ் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு பாயிண்டர் நான் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்டர் வந்து ஒரு விண்டோ எடுக்கிறேன் அப்படின்னா இந்த விண்டோவில் ஸ்டார்டிங் ஆஃப் த விண்டோவில் தான் அந்த பாயிண்டர் வந்து கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பாயிண்டரை நான் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பாயிண்டரை நான் வந்து பர்டிகுலர் விண்டோவை தாண்டி போக விடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி நான் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது எது எனக்கு ஃபஸ்ட் நெகட்டிவ் வருதோ அதை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 12 வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட்டா? இல்லை. அப்புறம் இங்கே வாங்க, -1 வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட்டா? ஆமாம். அப்போ நமக்கு இந்த பாயிண்டர் வந்து கரெக்டான இடத்துல நின்றுட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதோட அவுட்புட்டை -1ன்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த எலமெண்ட் இங்கே வரும். இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்டர் இங்கே போயிடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து இந்த இடத்துலையே இருக்கும். ஏன்னா இங்கே இருந்தால் நான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இங்கேயே இருக்கும். இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பி இதில் எது ஃபஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லி பார்ப்பேன். பார்க்கும்போது ஐ பாயிண்டர் வந்து 1 இண்டெக்ஸில் நிற்கிது. ஃபஸ்ட் நெகட்டிவும் எனக்கு -1 தான் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இதில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எனக்கு -1 அப்படின்னு சொல்லி இதையும் நான் பிரிண்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு திருப்பி ஐ பாயிண்டர் இங்கே போயிடும், திருப்பி இது இங்கே வந்துடும். ஸோ இந்த பாயிண்டர் வந்து ஐக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்டரை நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து இந்த விண்டோவில் எது நெகட்டிவ்னு சொல்லி பார்க்கணும். பார்க்குறதுக்கு இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் நெகட்டிவ் வச்சு பார்க்குறேன். இது நான் ஃபஸ்ட் நெகட்டிவ் மட்டும் ஆமாம். அப்போ நான் இங்கே வந்து -7 சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐ பாயிண்டர் இங்கே மூவ் ஆகும், இந்த பாயிண்டர் இது வரையும் மூவ் ஆகும். இப்போ இந்த விண்டோக்குள்ளே தான் இந்த பாயிண்டர் இருந்தாகணும். ஸோ அப்போ நான் இங்கே கொண்டு வந்து பட்டிடுவேன். இப்போ ஈவன் தோ இது பாசிட்டிவ் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணி இருந்தாலுமே அது நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே இருந்த ஃபஸ்ட் நெகட்டிவ் பாயிண்டர் வந்து இப்போ இங்கே இதுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ இந்த விண்டோக்குள்ளே நீங்கள் எது ஃபஸ்ட் நெகட்டிவ் கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட் நெகட்டிவா? இல்லை. அப்போ இங்கே இது ஃபஸ்ட் நெகட்டிவா? ஆமாம்.
அப்போ நமக்கு இது ஒரு ஃபஸ்ட் நெகட்டிவ் நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி திருப்பி நம்ம இங்கே போகும், திருப்பி இந்த இது இங்கே வரும், திருப்பி நம்ம உள்ள இதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த விண்டோக்குள்ளே தான் இந்த பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட் நெகட்டிவாக. ஆமாம், இது ஃபஸ்ட் நெகட்டிவ். ஸோ இதையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக திருப்பி விண்டோ இங்கே போகும், திருப்பி இங்கே வரும், திருப்பி இந்த பாயிண்டர் இங்கே வரும், திருப்பி இதுக்குள்ளே இது ஃபஸ்ட் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். பார்க்குறேன் ஃபஸ்ட் நெகட்டிவ்னு பார்க்குறேன், இல்லை. இது பார்க்குற ஃபஸ்ட் நெகட்டிவ் பார்க்குறேன், இல்லை. இது பார்க்குற ஃபஸ்ட் நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த விண்டோ தாண்டி வெளியில் போயிடக்கூடாது, அப்படி போகக்கூடாது. ஓகே, அப்படி போச்சு அப்படின்னா அது நிறைய அவுட் ஆஃப் கொண்டு வந்துடும். ஸோ இதில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இங்கே பாயிண்டர் இங்கே வச்சுட்டு நம்ம ஃபைனலாக நம்ம இது 0ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ரோச். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு வந்து ஐ பாயிண்டர் பாருங்கள் இதோட நின்றுது. ஸோ அதனால் நிறையா -k வரையும் நான் ட்ராஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாயிண்டர் வேணும் ஃபஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுக்கிறேன். அது வந்து பை டிஃபால்ட்டு நான் 0வில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் 0லேயும் வச்சுக்கலாம், ஆர் -1லேயும் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 0வில் வச்சு நான் சொல்கிறேன், அடுத்து நான் -1ல் வச்சு சொல்கிறேன். இப்போ இங்கே இருந்துட்டு இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்துட்டு இந்த பாயிண்டர் வந்துட்டு எனக்கு இது வரையும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்டரை வந்து எப்பயுமே கரண்ட் விண்டோக்குள்ளே தான் இருந்தாகும் ஃபஸ்ட் நெகட்டிவ். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து ஐக்குள்ளே தான் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை அப்படின்னா கொண்டு வந்துக்கிறோம், ஃபஸ்ட் நெகட்டிவை கரண்ட் விண்டோக்குள்ளே கொண்டு வந்துக்கிறோம். அது கரண்ட் விண்டோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த கண்டிஷன் மூலிமா நம்ம வச்சிடறோம். ஓகேவா? சப்போஸ் நான் இங்கே -1 போட்டேன்னு வைங்களேன். இப்போ -1 இஸ் லெஸ் தென் 0வா? ஆமாம், கண்டிஷன் கரெக்டு. அப்போ எனக்கு அது அப்டேட் ஆகும். சப்போஸ் இங்கே நான் 0 போகிறேன்னு வச்சுக்கலாம், 0 லெஸ் தென் 0வா? கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போயும் எனக்கு ஃபஸ்ட் நெகட்டிவ் 0வாக தான் இருக்கும். ஸோ 2 போட்டிங்க அப்படின்னு -1 போட்டிங்கன்னா இந்த ஃப்ளூக்குள்ளே போகும், 0 போட்டிங்கன்னா இந்த ஃப்ளூக்குள்ளே போகாது. அவ்வளோதான் பேசும். நான் சிம்பிளிஃபிகேஷனுக்கோசரம் 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ உருவாக்கணும். ஏன்னா ஐ பாயிண்டர் இன்னும் இங்கே தான் இருக்குது, இந்த கே சைஸ்ட் விண்டோ நம்ம இன்னும் வரல. இது ஒரு வைல் லூப் போட்டுக்கிறேன். இந்த வைல் லூப்பில் நான் வந்து இந்த ஃபஸ்ட் நெகட்டிவ்ங்கிற எலமெண்ட் வச்சு நான் இந்த எண்டு வரையும் போவேன், இதை தாண்டி போக மாட்டேன். ஓகேவா? இது வந்து ஒரு பாயிண்டர் கிடையாது, இதுதான் பவுண்ட்ரி மாதிரி. இந்த விண்டோக்கு தான் எண்டு பவுண்ட்ரி மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் நெகட்டிவ் ஆல்ரெடி வந்து இந்த கரண்ட் விண்டோவில் ஃபஸ்ட்டாக பாயிண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நெகட்டிவ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i + 1 - k, i + k - 1 போடுங்க. i வந்து 0 பாயிண்ட் இருக்குது, 3 - 1 2, 0 + 2 2. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரையும் ஃபஸ்ட் நெகட்டிவ் ட்ராவல்ஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும், இதில் வந்துட்டு எது வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அரே ஆஃப் ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து greater than or equal to 0வா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், பாசிட்டிவான்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி பாசிட்டிவாக இருந்தால் நான் ஃபஸ்ட் நெகட்டிவ்ங்கிற இண்டெக்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட் நெகட்டிவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து பாசிட்டிவா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆமாம் அப்படின்னா இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே பார்க்குறேன், ஆமாம் இது பாசிட்டிவ், ஸோ இங்கே நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள், இப்போ இன்னுமே ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து இந்த பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள். நிறையா ஃபஸ்ட் நெகட்டிவ் இப்போ வந்து -1 இஸ் greater than or equal to 0வா? கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ எனக்கு இந்த வயலுக்குள்ளே போகாது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட ஃபஸ்ட் நெகட்டிவ்ங்கிற இண்டெக்ஸ் வந்து கரெக்டான ஃபஸ்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணி இருக்குது. ஸோ நம்ம ஒரு சேஃப்டிக்கோசரம் அரே ஆஃப் ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து less than or equal to i + k - 1 அந்த பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த ஆன்ஸுங்கிற அரேக்குள்ளே நான் புஷ் பண்ணிக்கிறேன். இல்லாத பட்சத்துக்கு ஆன்ஸுங்கிற அரேயில் நான் 0 புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கிடச்சிரும். இது ஏன் ஆன்ஸ் 0 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஒரு சபரி ஒரு விண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விண்டோவில் இந்த ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து இதில் வந்து ஆரம்பித்து இது வரையும் ட்ராவல்ஸ் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது பவுண்டரியோட நின்றும். அதான் இந்த வைல் லூப் நின்றும். இப்போ நின்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து அது கண்டுபிடிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ வந்து ஆன்சர் புஷ் வந்து 0 ஆயிரும். ஆக்சுவலாக இப்போ வந்து ஐ பாயிண்டர் இங்கே இருக்குது, பவுண்டரி வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து இங்கே பார்க்கும், பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும், ஆமாம் பாசிட்டிவ். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும், பாசிட்டிவ் பார்க்கும், ஆமாம் பாசிட்டிவ். ஸோ இங்கே பார்க்கும், பாசிட்டிவ்னு பார்க்கும், ஆமாம். ஸோ ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ஆக்சுவலாக வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் புஷ் சொல்லி இந்த இடத்துக்கு நம்ம கூட்டுப்போம். ஸோ இந்த அப்ரோச் மூலிமா நீங்கள் ஆர்டர் ஆஃப் n வழியாகவே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், எந்த விதமான ஸ்பேஸ் காம்பன்சேட்டிவ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார் லூப்பு. நான் ஐங்கிற பாயிண்டரை வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கிறேன். இங்கே ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இன்னொரு பவுண்டரியை வந்து செட் பண்ணுறதை வந்து நான் இன்னொரு பாயிண்டர் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டரை வச்சு நான் அந்த பாயிண்டர் வந்து I+K இண்டெக்ஸ் வரையும் தான் இங்கே ட்ராவல்ஸ் ஆகும். அதுக்கு மேலே ட்ராவல்ஸ் ஆகக்கூடாதுங்கிற கான்செப்ட் வழியாக போயிட்டேன். இதே வந்து ஸ்லைடிங் விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு 2 பாயிண்டர் சொல்லி தான் போகும். I, J அந்த மாதிரி சொல்லி 2 பாயிண்டர் சொல்லி தான் போகும். ஸோ அந்த கான்செப்ட் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா I பாயிண்ட்டும் J பாயிண்ட்டும் ஒரு இடத்துல பாயிண்டாக இருக்கும். ஸோ திருப்பி J++ ஆகும், J++ ஆகும். ஸோ நம்ம ஒன்ஸ் ஒரு வேலிடான விண்டோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ங்கிற பாயிண்டரே நமக்கு கன்சிடரே ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நமக்கு ஒரு வேலிடான விண்டோ ஆகிடுச்சு. ஸோ ஜே வந்து ++ ஆகிற வரையும் இங்கே இருக்கும், இது இங்கே ++ ஆகும், இங்கே ++ ஆகும். அது வரையும் நம்ம லூப்புக்குள்ளே நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு வேலிடான விண்டோ உருவாக்குற வரையும் நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஒன்ஸ் ஒரு வேலிடான விண்டோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நெகட்டிவே வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். சப்போஸ் இந்த வழி பண்ணாமல் நீங்கள் நான் ஜே பாயிண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்படி ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியாது, தப்பாக தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இங்கே இருக்கும், சரி ஜே பாயிண்டர் இங்கே இருக்கும், இங்கேருந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணுவேன். ஓகே இது ஃபஸ்ட் நெகட்டிவா ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை அப்படி போடுறது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்து இது பார்க்குறீங்க, இதுவும் நெகட்டிவ் எலமெண்ட் தானே, இது எப்படி ஃபஸ்ட் நெகட்டிவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? நாட் ஈக்குவல் டு 0, <0 அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கலாம் எல்லா எலமெண்ட்டும். ஆனால் அது ஃபஸ்ட் நெகட்டிவா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ஐயும் ஜேவையும் ஒரு விண்டோவாக உருவாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட் நெகட்டிவை நான் இங்கே கொண்டாந்து அதே மாதிரி கான்செப்ட் தான். ஃபஸ்ட் நெகட்டிவ் ஒரு விண்டோ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நெகட்டிவ் அந்த பாயிண்டரை வந்து அந்த விண்டோவில் ஸ்டார்டிங்கில் கொண்டாந்து வச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இது பாசிட்டிவா அப்படிங்கிறமேட்டு இது பாசிட்டிவா இல்லை, ஸோ அப்புறம் ஃபஸ்ட் நெகட்டிவ் கண்டுபிடிச்சி வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்படிங்கிற வழியை நம்ம இதே கான்செப்ட் தான், ஜஸ்ட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதுறேன். -k வரையும் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் சப்போஸ் நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஜே லூப் வந்து எனக்கு இது வரையும் ட்ராவல்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கோசரம் நான் வந்து அங்கே அரே ஆஃப் லென்த் -k வரையும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒன்ஸ் ஒரு வேலிடான விண்டோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உள்ள ஒர்க்கே பண்ண போகிறேன். அது வரை ஃபஸ்ட் நெகட்டிவ்ங்கிற கான்செப்ட்டுக்கு நான் போக மாட்டேன். நான் விண்டோவை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஒன்ஸ் நமக்கு கே சைஸ் விண்டோ கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து ஐயான்னு சொல்லி பார்ப்பேன். ஐயா இருக்க பட்சத்தில் ஃபஸ்ட் நெகட்டிவை நைட்டு அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ நமக்கு ஒரு விண்டோ கிடச்சிருச்சு, அந்த விண்டோவில் ஃபஸ்ட் நெகட்டிவ் ஸ்டார்டிங் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் நெகட்டிவ் பாயிண்டரை நான் மூவ் பண்ணி எனக்கு எது ஃபஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லி கண்டுபிடிப்பேன். ஸோ அதுக்கு நான் ஒரு வைல் கண்டிஷனை போட்டுக்கிறேன். இந்த வைல் கண்டிஷனுக்குள்ளார நான் ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து இந்த பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து <= ஜேக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லி போகிறேன். ஏன்னா ஜே தான் இந்த விண்டோவோட எண்டில் நிற்கிது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், I+K - 1 தான் எண்டில் நிற்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சேம் இதே இது தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும். ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து ஜே வரை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆமாம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எலமெண்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நெகட்டிவ் நான் ++ பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ அரே ஆஃப் அது வந்து பவுண்டரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அரே ஆஃப் ஃபஸ்ட் நெகட்டிவ் கிடச்சிரும். ஸோ நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு வேலிடான விண்டோ கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அடுத்து நீங்கள் வந்து ஐயை வந்து நீங்கள் ++ பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா இதே இதை நம்ம 2 பாயிண்டர்ஸ் வச்சு நம்ம பார்த்துடலாம். 2 பாயிண்டர்ஸ் வச்சு பார்த்தாலுமே சேம் இதே தான் நமக்கு வரும். இதே கண்டிஷன் தான். ஆனால் என்ன அப்படின்னு இதே கண்டிஷன் தான், சேம் இதே கண்டிஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா நமக்கு பவுண்டரியோட ஒரு விண்டோ இருக்குது அப்படின்னா அந்த பவுண்டரியோட எண்டு வந்து நமக்கு வந்து ஜே பாயிண்டாக இருக்கும். ஸோ இங்கே I+K - 1 நீங்கள் போடுவீங்க. அது ஐ வந்து ஸ்டார்டிங் இங்கே இருக்கும், ஜேங்கிற பாயிண்டர் ஒன்றுவே இல்லை. ஆனால் நமக்கு 2 பாயிண்டரில் ஜேன்னு 2 பாயிண்டர் வச்சிருக்க முடியாது. ஒரு விண்டோவில் எண்டில் நமக்கு ஜே கிடச்சிருக்கும். ஸோ அதனால் ஜே வந்து லாஸ்ட்டில் போயிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த சின்ன சேஞ்சஸ், வேறு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இன்பிட்வீன் எனக்கு ஒரு வேலிடான விண்டோ கிடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் எதுவும் ட்ராவல்ஸ் பண்ணுவேன். அது வரையும் நான் வந்து ஜே பாயிண்ட்டை ஜஸ்ட் டம்மியாக எனக்கு ட்ராவல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்த எண்டு வரையும் எனக்கு ஜே பாயிண்ட்டை ட்ராவல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு வேலிடான விண்டோ கிடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஐயை வந்து விண்டோவை ஸ்ட்ரிங் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ இதுவும் ஆர்டர் ஆஃப் n தான். இது வந்து
ஒரே லூப்பு சிங்கிள் பாயிண்டர் ஐங்கிற பாயிண்ட் வச்சே பண்ணோம். இதுவும் ஒரே லூப்பு ஜஸ்ட் ஐ ஜேன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை ஒரு ஆப்டிமல் அப்ரோச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வச்சுட்டு ஒரு வேரியபிள் மாதிரி சம்திங் வச்சுட்டு அதில் தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். எது நம்ம ஃபஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இப்படி யோசிச்சு பாருங்கள். என்கிட்ட ஒரு க்யூ மாதிரி இருக்குது. க்யூவோ ஒரு அரேவோ சம்திங் நான் ஒரு க்யூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்யூவில் நான் வந்து ஒரு வேலிடான விண்டோ உருவாக்கிட்டேன். இந்த வேலிடான விண்டோவில் நான் வேலிடான விண்டோ உருவாக்குறமே இல்லையோ, நான் ட்ராவல்ஸ் பண்ண எனக்கு இப்போ இந்த அரேவை நான் இப்போ ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த பாயிண்டர்ஸும் கிடையாது. இப்போ இந்த அரேவை நான் ட்ராவல்ஸ் பண்ணும்போது இது 12 வந்து பாசிட்டிவ் எலமெண்ட், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. -1 இது நெகட்டிவ் எலமெண்ட் தானே. ஸோ இந்த க்யூக்குள்ளே நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ள விழுவும், வேறு எதுவும் உள்ள விழுவாது. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் -1 உள்ளே விழுந்துடும். திருப்பி இந்த பக்கம் போகும் -7, அது எனக்கு உள்ளே விழுந்துடும். இப்போ நம்ம வந்து ஒரு வேலிடான விண்டோக்குள்ளே தானே இருக்கோம். இப்போ இந்த க்யூ பேஸ்ட் அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஐ பாயிண்டர் வச்சும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணலாம், இல்லை ஐ ஜேன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வச்சு ஒர்க் பண்ணலாம். 2 விதத்துலேயும் ஒர்க் ஆகும். நான் வந்து சாம்பிளுக்கு நான் வந்து இந்த சிங்கிள் பாயிண்டர் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் ஐ இங்கே இருக்கும், இங்கே இருக்கும்போதே இதோட பவுண்ட்ரியான இது வரையும் பவுண்ட்ரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பவுண்டரி நமக்கு ஒரு விண்டோ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் அந்த விண்டோக்குள்ளே எது ஃபஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எந்த விதமான பாயிண்டர்ஸும் நான் உருவாக்கல. அதுக்கு பதிலாக இந்த விண்டோ நான் ட்ராவல்ஸ் பண்ணும்போதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விண்டோக்குள்ளே எதெல்லாம் வந்து நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த விண்டோ அந்த க்யூப்பில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த விண்டோக்குள்ளே இப்போதைக்கு நெகட்டிவாக இருக்குது -1 -7. இதில் நமக்கு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்யூவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் தான் நமக்கு ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 5 -1 அப்படின்னு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஐயை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விண்டோவுக்கு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த விண்டோவில் இப்போ இந்த விண்டோ ஸ்ட்ரிங்க் ஆகுது அப்படின்னா இந்த க்யூவில் இருந்து ஒரு எலமெண்ட் வந்து வெளியில் போகணும்னு அர்த்தம். அது எப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்க விண்டோ, இப்போ இங்கே விண்டோ இங்கே இருக்குது அப்படின்னா இதில் வந்து எதெல்லாம் நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா -1 -7. இப்போ நான் விண்டோவை ஸ்ட்ரிங்க் பண்ணுறேன், அதாவது ஐ வந்து 12 இருந்து -1க்கு போகுது. அப்போ 12 வந்து பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் எலமெண்ட் இந்த க்யூக்குள்ளே போக வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இங்கே வந்து பாசிட்டிவ் எலமெண்ட் இல்லாமல் நெகட்டிவ் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் எலமெண்ட்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் எலமெண்ட் வந்து இந்த க்யூவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த க்யூவில் இருந்து அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை அதை நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். ஏன் சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த விண்டோ இருக்குது. இந்த விண்டோவில் நம்ம உருவாக்கும் போது -1 -7 சொல்லிட்டு 2 க்யூ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் நமக்கு உள்ளே விழுந்திருக்கும். இப்போ இந்த விண்டோவில் எது நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா -1. ஸோ நம்ம -1 நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த விண்டோக்கு நம்ம சுவிட்ச் ஆகும்போது இப்போ எனக்கு இங்கேருந்து -1 இங்கே ஒரு விண்டோ -1ங்கிற விண்டோ எனக்கு கழியுது. இப்போ வந்து விண்டோ வந்து -7 8 15. இந்த விண்டோவில் ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட் என்னது -7. ஆனால் நம்ம அதை எங்கே கண்டுபிடிக்கணும்? இந்த க்யூவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் தான் நமக்கு வந்து இந்த கரண்ட் விண்டோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட். ஆனால் பாருங்களேன், நமக்கு வந்து -1 இருக்குது. ஸோ -1ங்கிறது வந்து எதோட இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருந்த விண்டோவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எலமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஐ பாயிண்ட் ரிமூவ் பண்ணும்போது, அதாவது விண்டோ ஸ்ட்ரிங்க் ஆகும்போது நீங்கள் வந்து க்யூவை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிறது தான் முன்னாடி வந்துடும். ஸோ -7 இங்கே வந்துடும். 8. இப்போ இந்த விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா -15 ஒன் ஆஃப் த நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ -15 ஆஃப் த நெகட்டிவ் எலமெண்ட். இதில் எது நெகட்டிவ் எலமெண்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா -7. ஓகே, அடுத்து இந்த விண்டோ நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணும்போது அடுத்த விண்டோ நீங்கள் ஸ்விட்ச் ஆகும்போது இந்த -7 இதில் இருக்கா? ஸோ இப்போ நம்ம இதை அழிச்சிடலாம். அடுத்து இது இங்கே வரும், இது இங்கே போகும். இந்த விண்டோவில் எது நெகட்டிவ் எலமெண்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா -15. ஸோ நமக்கு -15 நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த க்யூவில் வந்து நான் நெகட்டிவ் எலமெண்ட்ஸை மட்டும் தான் நான் வச்சுருப்பேன். வச்சுட்டு நான் இந்த விண்டோவை நான் ட்ரான்ஸ் பண்ண அதை நம்ம எடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த க்யூவில் நீங்கள் எலமெண்ட்ஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை, நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் இண்டெக்ஸை கூட நீங்கள் போடலாம். அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸையும் நீங்கள் போடலாம். அதே மாதிரி சிங்கிள் பாயிண்டரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஐஜேன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் சிம்பிளிசிட்டிக்கு நான் சிங்கிள் பாயிண்டர் ஐங்கிற பாயிண்டர் வச்சு நான் சொல்கிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூக்குள்ளே போடக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எலமெண்ட்ஸை மட்டும் நான் உள்ள போட்டுக்கிறேன். இது இண்டெக்ஸை வச்சு நான் போடல. இண்டெக்ஸை நான் போடுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நான் வந்து இந்த க்யூக்குள்ளே நெகட்டிவ் எலமெண்ட்ஸை உள்ளே போட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். இதை நம்ம அப்படியே கோடிங் வைஸ் பார்த்துருவோம். இப்போ நான் வந்து ஐங்கிற பாயிண்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நான் ட்ராவல்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ராவல்ஸ் பண்ண நிறையா 5 வந்து நெகட்டிவ் எலமெண்ட்னு சொல்லி பார்க்குறேன். அது நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் க்யூன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டம்மி இதை வைக்கிறேன். இதுக்குள்ளார
நான் வந்து நெகட்டிவ் எலமெண்ட்ஸை நான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து ஒரு வேலிடான விண்டோ நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா, வேலிடான விண்டோ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் க்யூவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டு தான் க்யூ நமக்கு வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் எலமெண்ட். சப்போஸ் அந்த க்யூவில் எதுவுமே இல்லை அப்படின்னா க்யூ எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம 0 புட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விண்டோ நம்ம உருவாக்கிட்டோம், அந்த விண்டோவில் எது ஃபஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம். ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இந்த இஃப் கண்டிஷனில் நான் வந்து ஒரு விண்டோ உருவாக்கிட்டேன், அந்த விண்டோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் எலமெண்ட்டான்னு சொல்லி பார்க்குறேன். ஆமாம், அது நெகட்டிவ் எலமெண்ட்டு அப்படின்னா நம்ம க்யூவிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ க்யூவில் ஏதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் க்யூவில் நம்ம கண்ண மூடிட்டு க்யூவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டும் நம்ம கையில் இருக்கக்கூடிய I + 1 - k இந்த இதுவும் சேமாக தான் இருக்கும். அப்படி சேமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம க்யூவில் இருந்து எல்லாத்தையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஆன்ஸுங்கிற அரேவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிடச்சிடும். ஸோ இதே நீங்கள் சேம் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை. ஜே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டலாம். இங்கே வந்து பாயிண்டர்ஸ் மட்டும் ஜேன்னு சொல்லி அப்டேட், அவ்வளோதான் வித்தியாசம். இது சப்போஸ் இந்த க்யூக்குள்ளே வந்து நீங்கள் எலமெண்ட்ஸை புஷ் பண்ணாமல் இது ஒரு இண்டெக்ஸை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க வைங்களேன். அப்போ வந்து க்யூக்குள்ளே எலமெண்ட்ஸை புஷ் பண்ணாமல் இண்டெக்ஸை புஷ் பண்ணுறீங்க. அப்போ இந்த க்யூக்குள்ளே இண்டெக்ஸ் இருக்குமா? இப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் இண்டெக்ஸை புஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துக்கு ஒன்றும் இல்லை, இந்த Q of 0ல் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் தான் பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் அரே ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் நம்பர் இன் எவரி விண்டோ. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. நான் ஐ பாயிண்டர் வந்து நான் இங்கே வச்சுருப்பேன். நான் வந்து இங்கே ட்ராவல்ஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் ட்ராவல்ஸ் பண்ணாமையே நான் ஒரு பவுண்ட்ரி மாதிரி செட் பண்ணுவேன். செட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட் நெகட்டிவ்ங்கிற இன்னொரு பாயிண்டர் வச்சு நான் ட்ராவல்ஸ் பண்ணிப்பேன். அது ஒரு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, நான் ஐ பாயிண்டரை இதுவரை ட்ராவல்ஸ் பண்ணுவேன். பண்ண நான் என்னென்ன இருக்குதோ ஃபஸ்ட் நெகட்டிவ் என்னென்ன இருக்குதோ நான் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பேன். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் இந்த விண்டோவை ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணி பார்ப்பேன், இந்த எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பெருசு இல்லை. ஸோ இதுதான் ஃபிக்ஸட் விண்டோ பேட்டர்ன். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே புரியும் உங்களுக்கு ஃபிக்ஸட் விண்டோ பேட்டர்ன் பற்றி. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.